ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அம்பானியோட பையனோட வெட்டிங்கை பத்தி பேச வரோம். ஏன் இதை பத்தி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸா இருக்கட்டும், வந்து வீடியோவா இருக்கட்டும், அம்பானி வந்து இவ்வளோ காசு குத்து கல்யாணம் பண்றாரு. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5000 கோடி 5000 கோடி குத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் பையனுக்கு. லாஸ்ட்ல வந்து மீம் போடுறாங்க. 5000 நாங்க வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கோம். என்னடா இது 5000 கோடிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாங்கிற மாதிரி இருக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யோசிச்சு பாருங்க. மாசம் 20,000 30,000 சம்பளம் வாங்குறவங்களே அவங்களுக்கு மேரேஜ் அப்போ மினிமம் ஒரு 4 லட்சத்துக்கு இல்ல 5 லட்சத்துக்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. ஸோ அம்பானி யோசிச்சு பாருங்களேன் நீங்க. ஒரு நாளைக்கே பல கோடி ரூபாய் மணி மேக் பண்றவர் அவரு. அவரு வந்து அவரோட பையனுக்கு 5000 கோடி கொடுத்து செலவு பண்ணி மேரேஜ் பண்றாருன்னா ரொம்ப 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 சின்ன விஷயம் தான் அது. ஏன்னா அவரோட சொத்து மதிப்பு ரொம்ப அதிகம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம நம்ம கிட்ட நம்ம கடன் வாங்கி நம்ம பசங்களுக்கோ இல்ல நமக்கோ வந்து மேரேஜ் பண்ணணும், பெருசா பண்ணணும். இன்னும் 4 பேரு நல்லா பார்த்து நம்மள பெருமையா சொல்லணும். அப்பா இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கப்பாங்கிற மாதிரி வந்து கடன் வாங்கியாச்சு 4 பேர் முன்னாடி நல்லா பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அவரு வந்து பண்றதுல என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். அவரு பண்றதுலாம் வந்து ரொம்ப நார்மல் தானே. ஆனா அத வந்து நம்ம பெருசா பேசிக்கிட்டோம். ஏன் அத பெருசா பேசணும்னா, 5000 கோடிங்கிறது பெரிய விஷயம் தானே. 5000 கோடிங்கிறது நமக்கு தான் பெரிய விஷயம். அவருக்கு கிடையாது. இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. என்ன இப்படி பண்றாங்க? அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கே தெரியாம 60,000 கோடி செலவாச்சு, 35,000 கோடி செலவாச்சு. இவரே 35,000 குடுத்தாங்க. அவங்களே 35,000 குடுத்தாங்க. இவங்க பாரேன் 5,000 கோடி குடுத்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனா, அவங்களுக்கு அதுக்கு மேலேயே வந்துச்சுல்ல ப்ராஃபிட்டா, மொய்யா வச்சுட்டாங்களே. ஸோ எல்லாமே அது நார்மல் தான். இப்ப நம்ம நம்ம மேரேஜ் பண்ணும்போது நமக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாரி தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் இவங்க வந்து இந்த இவ்வளோ காசு குடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனந்த் அம்பானியோட அப்பா பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி ஒண்ணும் அவ்வளோ ஈஸியா ஒண்ணும் இந்த பிளேஸ்க்கு வரல. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா திருபாய் அம்பானி. அவரு வந்து ரொம்ப ஈஸியா வரவே இல்ல. இவராவது முகேஷ் அம்பானியாச்சும் பரவால்ல. அவங்களோட அப்பா வந்து பணக்காரரு. அதனால வந்து ஓகேங்கிற ஒரு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க. திருபாய் அம்பானி ரொம்ப கஷ்டம். அவரு துருபாய் அம்பானி பார்த்தீங்கன்னா, ஏமன் நாட்டுல பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கேன்ல தான் இந்த டினா இந்த கேன் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஒரு 25, 26 வயசு வரைக்கும் அங்க தான் வேலை பண்ணாரு. ஏன்னா, அவங்க வீட்ல 7 பேர் அவருக்கு சின்ன வயசுலயே படிப்பு ஏறதுனால அவரு அங்க போய் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க ஒரு சில நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிட்டு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இந்த டைம்ல இருக்கோம். நம்ம நெனச்சா லோன் ஈஸியா போய் பேங்க்ல வாங்கலாம். இல்ல வீட்ல கேட்கலாம். என்ன வேணாலும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நம்ம வந்து மணி வாங்கி ஏதாச்சும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிசினஸ். ஆனா அந்த டைம்ல அவரால அது கூட கிடையாது. ஸோ அவர் ஒய்ஃப் மூலியமா வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்து மூலியமா தான் அவர் வந்து அந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாரு. 15,000க்கு வரதட்சணையா தான் அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாரு. இது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அந்த 15,000 வச்சு தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டா அவர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. எடுத்த உடனே அந்த பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏமன்லேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கே நஷ்டமாகி அவர் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த கொடுத்த அந்த நஷ்டத்தை வந்து சமாளிக்க முடியாம இந்தியாவுக்கு வந்து இந்தியால இருந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம் மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கஷ்டப்பட்டு தான் பண்ணி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அப்போல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் ஆகும். இப்போலாம் எல்லாமே ஆன்லைன் மோட வந்துச்சு. அந்த டைம்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆகணும். நான் ஒரு மெம்பரா அந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்ல வந்து நம்ம வந்து மெம்பர் ஆகணுங்கிறதே ஒரு பெரிய ஆளுங்க வந்து நம்மளை வந்து சிபாரிசு பண்ணணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. சொந்த வீட்டை குஜராத்ல இருந்து சொந்த வீட்டை விட்டுட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வந்து மும்பைல ஒரு வாடகை வீட்டில் ஒரு 10க்கு 10 ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்து எல்லாமே பண்ணாரு. அதே போல அவர் ஸ்டார்ட் பண்ற அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே எடுத்த உடனே நல்லா பெருசா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட்டாச்சும் இருக்கணும் அந்த ரூமு. சேர் வாங்கினோம், ஃபர்னிச்சர் வாங்கி போட்டுருந்தோம், லைட் செட் பண்ணிடணும், உள்ள இன்டீரியர் எல்லாம் வேற லெவல்ல செட் பண்ணிடணும், அந்த லோன் இந்த லோன் வாங்கி செம்மையா பண்ணிடணும். ஆனா கஸ்டமர்ஸே வராம ஈரா அடிக்கும். ஆனா அவர் அந்த மாதிரிலாம் இல்லாம சின்ன ரூமா பார்த்து ரொம்ப 10க்கு ரொம்ப வீடே 10க்கு 10 அப்போ அந்த ஆஃபீஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்னதா எந்த அளவுக்குலாம் அவரால் மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து எதுலலாம் காசு கம்மி பண்ண முடியுமோ எங்கேயாச்சும் வெளியே போறாங்க ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கினா மணி வேஸ்ட் ஆகுமே, மணி நம்மளால எக்ஸ்பென்ஸ் பண்ண நம்மளால வந்து அந்த மணியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு
பிளாட்ஃபார்ம்லாம் போய் படுப்பாராம். பிளாட்ஃபார்ம்லாம் படுத்து அங்கே இருக்கிற ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒரு அமௌண்ட் மாரி கொடுத்து ஒரு ஃபோன் கால் அட்ரஸ் மாதிரி பிஸ்னஸ்க்காக கால் பண்ணாங்கன்னா நான் இங்கே வந்து சார் வெளியே போயிருக்காங்க சொல்லுங்க. இவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு. வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏன் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும், நம்மளே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டி அதுலேருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகி அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ அந்தந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே பேக்வேர்டாக போறாரு அவர். கொஞ்சம் அந்த பிஸ்னஸ்ல பேக்வேர்டா போயிட்டு மேனுஃபேக்சரிங்ல போய் இது பண்ணி இப்போ வந்து நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு யாருன்னு கேட்டாங்கன்னா விவசாயின்னு சொல்றதை தாண்டி முகேஷ் அம்பானிங்கிற அளவுக்கு வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தட் ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ஒன்று இந்த இடத்துக்கு வந்துக்கணுங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் எவ்வளோ பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க இவங்க எவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறாங்க, அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட அப்பா தாத்தாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த 5000 கோடிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். இப்போ நமக்கு பாருங்க, நமக்கு ஒரு 5 லட்சங்கிறது வந்து எப்படி ஒரே மாதம் நீங்கள் 5 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் 2 வருஷத்து காசுல தான் நம்ம மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் வந்து ரொம்ப லக்ஸரியா அதிகமாக மணியை போட்டு எப்படி அதிகமாக மணி போட்டு கல்யாணம் பண்ணணும். இப்போ சொன்னா அவங்க ஒரு நாளைக்கே பல கோடி கணக்கான மணியை வந்து ஏர்ன் பண்றாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றோம்? 1000 2000. அதுவே ஒரு சில பேர் பண்ணாம இருப்பாங்க. ஆனா அவங்க மேரேஜ் மட்டும் ஒரு 5 லட்சத்துல 10 லட்சத்துல பண்ணோம்னா அது எப்படி? இப்போ யோசிச்சு பாருங்க. 5000 கோடி கொடுத்து கல்யாணம் பண்ண அவரு மேரேஜ் பண்ண அவரு வந்து ரொம்ப மணி செலவு பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாராம். இல்ல 5 லட்சம் கொடுத்து மேரேஜ் பண்ற நம்ம வந்து அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்றோமாங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. மாற்றம் ஒன்றே மாறக்கூடியது. நீங்க ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். நீங்க மத்தவங்க நீங்க ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். மத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, ஹெல்ப் பண்ணலங்கிறத வந்து கேர் பண்ணிக்காதீங்க. மாற்றம் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வரணும்னு நினைக்காதீங்க. உங்க கிட்ட இருந்து வரணும்னு யோசிங்க. ஓகே. தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே. பை.